எதனால மருந்துகளால நம்ம தீர்வு காண முடியாதோ அந்த ரோல் வந்து நியூரோ சர்ஜன்ஸ். இந்த ரத்த கசிவு எதனால வருது? மூளையில ரத்த கசிவுங்கிறது இயல்பா 3 பெரிய காரணங்கள். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மூளையில கை வச்சாவே உயிரிழப்பு தான் அப்படிங்கிற இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் அதை பேஸ் பண்ணி வரும்போது 90% ஆஃப் த பீப்புள் 90 to 95% ஆஃப் த பீப்புள் ரீசனபிளா நம்ம அவங்கள இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். வலிப்பு நோய்க்கு என்ன மாதிரியான சிகிச்சை இருக்கு? எங்கேயாவது இப்ப வயர்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆனா எப்படி இதாகுதோ அதே மாதிரி மூளைக்குள்ளார அந்த சிக்னல் ஒரு சில காரணங்களால, அதாவது சரி, இப்ப இந்த வலிப்பு வரும் போதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டீல் இரும்பு கையில கொடுத்தா சரியாயிடும், கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பல முறை எல்லா மருத்துவ இதுலயும் நாங்க மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம், எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. முக்கியமா அவங்க ஃபுல்லி கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வாயில தண்ணி ஊத்துறது இல்ல இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது இன்னும் பிரச்சனையை தான் அதிகப்படுத்தும். மூளை வந்து கிட்டத்தட்ட ஒரு வெண்ணெய் போல. ஸோ அதை ரொம்ப நம்ம இழுக்கவோ அசைக்கவோ கூடாது, முடியாது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட டாக்டர் விக்ரம் முத்து சுப்ரமணியன் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் அ சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் அண்ட் ஹெச்ஓடி. ஸோ நியூரோ சர்ஜரி குறித்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம். ஹவ் ஆர் யூ? Fine. Great. I'm great, sir. Thank you. சார், இப்போ நியூரோ சர்ஜன் அப்படின்னாலே வந்துட்டு எங்களுக்கு இருக்கிற ஒரு காமனா வந்துட்டு நியூரோ சர்ஜனா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ எந்த ரிலேட்டட், இப்போ பிரெயின் டியூமரா இல்லை இப்போ முதுகு ரிலேட்டட்னா நாங்கள் வந்துட்டு ஒரு நியூராலஜியை மீட் பண்ணணும்னு தெரியும். இப்போ நியூரோ சர்ஜன் என்னென்ன பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக? அதாவது மூளையிலையும் ஸ்பைனல் கார்ட்லையும் பெரிஃபரல் நர்வ்ஸ்லையும் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய துறை வந்து நியூரோ சர்ஜன்ஸ். நியூரோ சர்ஜரி அதை பண்ணக்கூடியவங்க நியூரோ சர்ஜன்ஸ். அதே மருந்துகள் மட்டும் கொடுத்து ட்ரீட் பண்ணக்கூடிய டிசீசஸ் அதுக்கு வந்து நியூரோ ஃபிசிஷியன்ஸ். ஓகே. எல்லா வியாதிகளுக்கும் மருந்துகள் மட்டும் தீர்வாகாது. நிச்சயமா. ஸோ ஒரு சில பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை பண்ணி தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ தலைக்காயமே ஏற்படுது, அதில் ஒரு சின்ன இரத்த கசிவாக இருக்குது, பேஷண்ட் நல்லா நினைவோடு இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலான நேரத்தில் வெறும் மருந்துகள் மட்டும் போதும். ஓகே. அதே இரத்த கசிவு கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்தது, மூளையை அழுத்துது, ஏன்னா தலை ஓடுக்குள்ளார மூளை வந்து ஒரு ரூம்குள்ளார லாக் ஆன மாதிரி. ஸோ அங்கே இடம் இருக்காது. ஸோ சின்ன இரத்த கசிவுனா இப்போ கையில் ஆப்ரேஷன் ஏற்பட்டா எப்படி அந்த மாதிரி. அதே பெரிய இரத்த கட்டாக இருந்தால் அது தானாக கரையாது, நம்ம வெட்டி வெளியில் எடுத்து விட்றோம். அந்த மாதிரி தான் இந்த தலை ஓட்டுக்குள்ளார அந்த இரத்த கசிவு பெருசாக இருந்தது அப்படின்னா அது வெளியில் வராது. அந்த மூளையை இன்னும் அழுத்திக்கிட்டே போய் பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தி. ஸோ அப்போ மருந்து மட்டும்தான் நான் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா உயிரிழப்பை சந்திக்கிற மாதிரி. அப்போ அந்த ரூமை திறந்து நம்ம பொருளை வெளியில் எடுக்கிற மாதிரி தலையில் ஒரு பகுதியை எலும்பை திறந்து அந்த இரத்த கசிவு எல்லாத்தையும் எடுத்துட்டு மூளையை ஃப்ரீ பண்ணிட்டு திரும்பி அந்த போனை தேவைப்பட்ட அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து மருந்துகளால் முடியாது, ஒரு அறுவை சிகிச்சையால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மூளையில் ஏற்படுற கட்டிகள், இரத்த நாள பிரச்சனைகள், இதுக்கும் எதனால மருந்துகளால் நம்ம தீர்வு காண முடியாதோ அந்த ரோல் வந்து நியூரோ சர்ஜன்ஸோடது. ஓகே சார், இப்போ ரத்த கசிவு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த ரத்த கசிவு எதனால வருது, அது எப்படி வர ஆரம்பிக்குது, அதை பற்றி சொல்லுங்க. மூளையில் ரத்த கசிவுங்கிறது இயல்பா 3 பெரிய காரணங்கள். ஒன்று காயங்கள். நம்ம ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறோம், ஒரு 2 வீலர்லையோ இல்லை கார்லையோ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது, அந்த தலையில் காயம் ஏற்படுது, அப்போ மூளையில் ஏற்படக்கூடிய ப்ளீடிங், அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய ரத்த நாளம் அடிபட்டதுனால செதஞ்சு உள்ளார ரத்த கசிவு ஏற்படுறது. ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று பிபி அதிகமாக இருந்து பேஷண்ட்ஸுக்கு அப்போ மூளைக்குள்ளாரையே, இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது மூளைக்கும் எலும்புக்கும் நடுவில் ஏற்படுற இரத்த கசிவு. அடுத்த வகையானது மூளைக்குள்ளாரையே ஏற்படுற இரத்த கசிவு. அது அளவுக்கு அதிகமாக பிபி இருந்து அதுக்கு அவங்க மருத்துவமே செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த அழுத்தத்தை ஓரளவுக்கு மேலே இரத்த நாளங்கள் தாளாது. எந்த இடம் வீக்கான இடம் அந்த இடத்துல வெடிப்பு ஏற்பட்டு இரத்த கசிவு மூளைக்குள்ளார ஏற்படலாம். சில பேருக்கு பிறப்புல இருந்தே மூளையில இரத்த நாளங்கள்ல ஒரு பலகீனமான பகுதி இருக்கும். ஓகே. ஸோ அந்த பலகீனமான பகுதி பலூன் போல வீங்கிக்கிட்டே வரும், வந்து அதனாலையும் இரத்த கசிவு ஏற்படலாம். ஓகே. ஸோ அது இல்லாமல் சில பேருக்கு பிறப்புல இருந்தே, இப்போ சில பேருக்கு இந்த மச்சம்
சிகப்பா கையில காலில் மச்சம் இருக்கிறவங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மூளையிலையும் இரத்த நாள முடிச்சுகள் பிறப்புல இருந்தே இருக்கலாம். ஸோ அந்த பிறப்புல இருந்து இருக்கிற முடிச்சுகளும் நம்ம வளர்ச்சியோடு சேர்ந்து மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு வீக் ஸ்பாட் வெடிப்பு ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படலாம். ஓகே. ஸோ மூளையில இரத்த கசிவு வரும்போது அது எதனால ஏற்பட்டதுங்கிறத சோர்ஸ் காரணம் அதை கண்டுபிடிச்சு முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஏற்பட்ட இரத்த கசிவை நீக்கி திரும்பி இரத்த கசிவு வராம தடுக்கக்கூடிய இடங்கள், இப்போ இந்த சொன்ன இல்லையா அந்த மூளையில இரத்த நாள புடைப்பு அனியூரிசம்னு சொல்லுவோம், அந்த இரத்த நாள முடிச்சுகள் ஏவிஎம்னு சொல்லுவோம். ஸோ இதை காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நீக்கணும், இல்லை அதை வெடிக்காம சரி பண்ணணும். ஓகே. ஸோ அது வந்து ட்ரீட்டிங் த பிரைமரி காஸ், அதாவது காரணத்தை நம்ம சரி பண்றது. இரத்த கசிவை எடுக்கிறது ஒரு பகுதி, முதல்ல ஏற்பட்டதனுடைய காரணத்தை சரி பண்றது ரெண்டாவது பகுதி. ஓகே. சரி, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட வந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் எந்த லெவலுக்கு நமக்கு பண்ணோம்னா சேஃபா இருப்போம், எந்த லெவல் வரைக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு பிரெயின் டியூமருக்கு? சரி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மூளை பிரச்சனைக்கு தீர்வுகள் ரொம்ப கம்மி. நம்பர் ஆஃப் சென்டர்ஸ், இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் இல்லை அதுக்குரிய மருத்துவம் பார்க்கக்கூடிய இடங்கள் கம்மியா இருந்தது. இப்போ டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறதுனால டெக்னாலஜி அவைலபிலிட்டியும் சின்ன சின்ன ஊர்லேயும் சரி பெரிய ஊர்களையும் சரி அவைலபிலிட்டி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜியினுடைய டிஃபரன்ஸ் இருக்கலாம், பட் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கு. அதனால காலம் தாழ்த்தாம அவங்க கரெக்டாக போகும்போது அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சு அவங்களால இமீடியட்டாக எந்த அளவுக்கு அவங்கள ரிகவர் பண்ண முடியுமோ பண்ணலாம். இப்போ நம்மள மாதிரி பெரிய சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இரத்த கசிவுகளுக்கு எண்டோஸ்கோப் வசதி, அதே மாதிரி மினிமல் அக்சஸ் சர்ஜரி, பெரிய அளவில் ஓப்பன் பண்ணாமல் சிறிய அளவில் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப், எண்டோஸ்கோப், அதுக்குரிய நேவிகேஷனுங்கிற அந்த லொக்கேஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குரிய டெக்னாலஜி, ஆப்ரேஷன் பண்ணும்போதே பேஷண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கா மோசமாயிட்டு இருக்கான்னு பார்க்கக்கூடிய இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் சொல்லுவோம். அந்த வசதிகள் எல்லாமே இருக்கும்போது அந்த டேமேஜ் கம்மியாக இருக்கும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மூளையில கை வச்சாவே உயிரிழப்பு தான் அப்படிங்கிற இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் அதை பேஸ் பண்ணி வரும்போது 90% ஆஃப் த பீப்புள், 90 to 95% ஆஃப் த பீப்புள் ரீசனபிளா நம்ம அவங்கள இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். அதுவும் மூளையில இருக்கிற சேதத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அறுவை சிகிச்சையினால பிரச்சனைகள் அதிகமாகிறது வாய்ப்புகள் கம்மி தான். அவங்க வரும்போது எந்த அளவுக்கு மூளைகள்ல சேதம் இருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய ரிகவரியும் நம்ம க்ளோஸ் டு நார்மல்சி கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு பேரலிசிஸ் ஆகி கொஞ்சம் கை கால் வராம இருந்து நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்குலாம் அந்த கரெக்டான டைம்ல அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால அது கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட நேரம் மூளையில இருக்கக்கூடிய சேதத்தின் அளவு குறைவா இருக்கும் போதே பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுடைய வெளிப்பாடுகள் ரிகவரி நல்லா இருக்கும். அது ரொம்ப அதிகமாகும் போதுதான் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு அது சேதத்தை அதிகப்படுத்திடும். ஸோ அந்த காலதாமதம் தவிர்க்கிறது. ஒரு புது பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு உடனடியாக அதுக்குரிய தீர்வுக்கு முயற்சி பண்ணுறது. சப்போஸ் அறுவை சிகிச்சை சொல்கிறாங்கன்னா அதை யோசிக்காமல் கரெக்டாக இமீடியட்டாக இதை பண்ணிக்கலாங்கிற முடிவை எடுத்துக்கிறது அவசியம். தள்ளி போடும்போது யார் ஆப்ரேஷன் பண்ணாலும் ரிசல்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது, சேதங்கள் அதிகமாகும் போது. நிச்சயமா. அண்ட் இந்த பிரெயின் எண்டோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது எப்படி சார் நடக்கும்? பிரெயின் எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது 2 வகையில் பண்ணுவோம். ஒன்று, மூளைக்குள்ளார நீர்ப்பாதைகள் இருக்குது. எல்லா மூளையிலுமே வந்து தண்ணியில தான் அந்த தலையில மூளை மிதக்குது. தலைக்குள்ளார ஒரு உரைக்குள்ளார நீர், அதுக்குள்ளார தான் நம்மளுடைய மூளை ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ப்ராபப்ளி கடவுள் படைக்கும் போது நம்ம தலையை ஆட்டுறோம், செய்கிறோம், விழுகிறோம். அதில் வந்து அந்த ஸ்கல்லுங்கிற அந்த போனுக்குள்ளார மூளையில் சேதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கையாக கடவுள் கொடுத்துருக்குற ஒரு மெக்கானிசம். அது வந்து அந்த மூளைக்குள்ளாரையே தான் அந்த நீர் அறைகள் இருக்கு. 4 நீர் அறைகள் இருக்கு. அதுல உருவாக்கக்கூடிய நீர் மூளையை சுத்தி வந்து திரும்பி ரத்தத்துல கலந்துரும். இந்த நீர் பாதைகள்ல சில நேரத்துல கட்டிகள் ஏற்படும். அந்த கட்டிகளை நியூரோ எண்டோஸ்கோப்ன்ட்டு டைரக்டா அந்த நீர் பாதைக்குள்ளார அந்த எண்டோஸ்கோப் கருவியை கொண்டு போய் அது வழியாவே ஒரு சிறு துளை வழியாவே அந்த கட்டியை நீக்கி அந்த நீர் பாதையில் இருக்கிற அடைப்பை நீக்கி சரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகள். இன்னொன்னு, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஆழத்துல இருக்கிற பகுதி, தெளிவா தெரியாத பகுதிகளுக்கு எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி அந்த கருவியை உள்ளார கொண்டு போய் அந்த இடத்த பெருசுபடுத்தி தெளிவா பார்த்து
பிரச்சனையை குறைவா வச்ச மாதிரி அறுவை சிகிச்சை பண்றதுக்கு எண்டோஸ்கோப் அசிஸ்டட் சர்ஜரின்னு இருக்கு. இது இல்லாம மூளையின் அடித்தளத்துல ஸ்கல் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கண்ணுக்கு மூக்குக்கும் மூளைக்கும் பிரிக்கக்கூடிய அந்த போன் அடித்தளம், அங்க ஏற்படக்கூடிய கட்டிகளை கண்ணை சுத்தி எண்டோஸ்கோப் முறையிலையோ இல்ல மூக்கு வழியாவே எண்டோஸ்கோப் முறையிலையோ, அதாவது டிரான்ஸ் ஆர்பிட்டல் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், இல்லைன்னா டிரான்ஸ் நேசல் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அந்த முறையில், ஏன்னா இப்போ மூக்குக்குள்ளார இருக்கிற சின்ன பகுதியை நம்ம வந்து வெளியில இருந்து தெளிவா பார்க்க இயலாது. அதனால அந்த எண்டோஸ்கோப் கருவியை உள்ளார அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நம்ம கொண்டு போறோம். அப்போ வந்து இந்த ரூமுக்கு உள்ளார வந்து நம்ம பாக்குறதுக்கும் ரூமுக்கு வெளியில இருந்து ஒரு சின்ன துவாரத்து வழியா இந்த ரூமுக்குள்ளார என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசமோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ரூமுக்குள்ளார அந்த கருவியை நம்ம கொண்டு வந்து அந்த சின்ன துவாரத்தின் வழியாவே அது வழியா ரூமுக்குள்ளார இருக்கிறத பெருசு பண்ணி அந்த மாதிரி நம்ம தெளிவா பார்த்து அந்த கட்டியை நீக்க முயற்சி பண்றது, இல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ண முயற்சி பண்றது. அப்படி பண்ணா சேதாரம் கம்மியா இருக்கும். சேதாரம் அதுதான் டெக்னாலஜியினுடைய அட்வான்ஸ். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இப்ப எல்லாமே சுமூகமா போச்சு, பிரச்சனை இல்லாம போச்சுன்னா இந்த முறைகள் எல்லாம் நம்ம பண்ணும்போது 3வது நாள் 4வது நாளே பேஷண்ட் வந்து வீட்டுக்கே போற அளவுக்கு ரெடி ஆகிறதுக்கு தாராளமா. அது எல்லா இடத்துக்குமே அந்த எண்டோஸ்கோப் முறை உதவாது. எந்தெந்த முறை எந்தெந்த கட்டியில எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு எண்டோஸ்கோப் முறை உபயோகப்படுத்த முடியுமோ அங்க அதெல்லாம் உபயோகப்படுத்தும் போது அவங்களுடைய ரிகவரி வேகமா இருக்கும். உள்ளார போய் நம்ம தெளிவா பார்த்து பண்றதுனால டேமேஜஸ், புது டேமேஜஸ் கம்மியா இருக்கும். அதனால அவங்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையை விட பிரச்சனைகள் அதிகமா இல்லாம சீக்கிரம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஓகே ஓகே சரி. இப்போ இதே போல வலிப்பு நோய்க்கு என்ன மாதிரியான சிகிச்சை இருக்கு? வலிப்பு நோய் முதல்ல எந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நமக்கு பிரச்சனை இருந்தா வலிப்பு வருது சார்? நம்ம வந்து வலிப்பு நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மூளையினுடைய செயல் ஆக்கம் எப்படி அப்படின்னு பார்க்கணும். மூளை வந்து கிட்டத்தட்ட பல கோடி நியூரான்ஸ், அதாவது நரம்பு அடிப்படை செல். இப்போ தோலுக்கு எப்படி ஒரு செல்லோ அந்த மாதிரி மூளைக்கு நரம்பு செல், அது போல பல கோடி செல்களால் அமைக்கப்பட்டது தான் மூளை. ஸோ அதனுடைய இயக்கம் என்பது ஒரு அணு இன்னொரு அணுவோட ஏற்படுத்திக்கிற கம்யூனிகேஷன். அது வந்து எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன். ஸோ எப்படி ஒயர் மூலமா நமக்கு கரண்ட் வருதோ அந்த மாதிரி மூளையில ஒரு அணுல இருந்து இன்னொரு அணுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு சீரா இருக்கணும். அதாவது இப்ப கைக்கு அசைவு வரணும்னா கை அசைவுக்குரிய மூளை பகுதியிலிருந்து அந்த சிக்னல் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து பெரிஃபரல் நர்வுக்கு வந்து கைக்கு வந்து சேரணும். அப்பதான் அந்த கைக்கு இப்ப நம்ம மடக்கணும்னு நினைக்கிறோம்னா எந்தெந்த சதைகள் மடங்கணுமோ எந்தெந்த சதைகள் லூஸ் ஆகணுமோ அதை கண்ட்ரோல் பண்றது இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல். இது இயல்பா ஒரே சீரா இருக்கும் போது அது இயக்கமா மாறுது, இல்ல நம்மளுடைய தாட் ப்ராசஸா மாறுது. கையை கண்ட்ரோல் பண்ற மூளையின் பகுதி இயக்கத்துக்கும் நம்ம புரிதலுக்குரிய பகுதி நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் காரணமா இருக்கு. அந்த சிக்னல் எங்கேயாவது இப்போ ஒயர்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆனா எப்படி இதாகுதோ அதே மாதிரி மூளைக்குள்ளார அந்த சிக்னல் ஒரு சில காரணங்களால, அதாவது மூளையில கட்டி ஏதாவது ஏற்பட்டிருந்தா, மூளையில காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தா, இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தா, எந்த காரணம் வேணுமாலும் இருக்கலாம். அது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுறதுக்கு, இல்லை உப்புச்சத்து மெட்டபாலிக், அதாவது உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸ் மாற்றங்கள், இன்ஃபெக்ஷன், இது எது வேணுமாலும் அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை ஏற்படுத்தலாம். இன்ஃபெக்ஷன் எந்த பர்டிகுலர் இடத்துல? பிரெயின்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் பிரெயின்ல ஏற்பட்டாலும் இந்த எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படலாம். அப்ப ஏற்படும் போது அந்த கரெக்டான சிக்னல், இப்ப கைக்கு வர வேண்டிய சிக்னல் கைக்கு வராம மூளையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் போது அப்நார்மலான 2 கை கால்லையும் மூவ்மெண்ட்ஸ் பிளஸ் நம்மள அறியாமையே, அது இல்லாம அது நினைவாற்றலை போய் பாதிக்கும் போது அந்த சிக்னல் நினைவில்லாம போறது, இந்த பிரச்சனைகள் தான் நம்ம வலிப்பு அப்படின்னு சொல்றோம். எபிலெப்சி, வலிப்பு அப்படின்னு சொல்றது, இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பாகுது. ஸோ என்ன காரணத்தினால அது ஏற்பட்டிருக்கு? சில நேரத்துல எந்த பிரச்சனையுமே நம்ம ஸ்கேன்ல தெரியாது, ஆனா ஷார்ட் சர்க்கியூட் பிறப்புல இருந்தே ஒரு சில காரணங்களால ஏற்படலாம். நிறைய பேருக்கு பர்த்ல இருந்தா இருக்கும்ல சார், அதுவும் வாய்ப்பு இருக்கு. இயல்பா ஃபீவர் வரும்போது சில குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அந்த த்ரெஷோல்டு கம்மி ஆகுறதுனால, அதாவது அந்த எலக்ட்ரிக் சிக்னல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம போகக்கூடிய கெப்பாசிட்டி சில பேருக்கு ஒரு சில பகுதிகளில் கம்மியா இருக்கும் பிறப்புல இருந்தே.
அதுவும் ஒரு காரணமா அமையலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன், கட்டி, கசிவு, அடைப்பு, இந்த மாதிரி பல காரணங்களாலையும் ஏற்படலாம். ஓகே. ஸோ சின்ன பிள்ளையிலிருந்து ஏற்படாம புதுசா ஒருத்தவங்களுக்கு ஏற்படும் போது எதனால் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத இஇஜிங்கிற டெஸ்ட் மூலமாகவும், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அவங்க வரும்போது என்ன பிரச்சனையோட வராங்கங்கிறத பொறுத்து எந்த ஸ்கேன் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஓகே. அதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுல இந்த பிறப்பிலிருந்தே வரக்கூடிய இதுக்கு வந்து மருந்துகள் மட்டும்தான். ஓகே. ரொம்ப சில நேரத்துல 2-3 மருந்து போட்டும் குறையாம இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது பெட் ஸ்கேன், ஸ்பெக்ட் ஸ்கேன் அப்படின்லாம் இருக்கு. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல ஒரு சில ஸ்பெஷல் ஸ்டடீஸ்லாம் இருக்கு. அதை வச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சோம், அவங்களுக்கு 4-5 மருந்துகள் கொடுத்தும் கேட்கல அப்படின்னா அந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சா அதுல அந்த இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பகுதியை நீக்கிடுவோம் அறுவை சிகிச்சை மூலமா. அப்ப மீண்டும் இந்த ஷார்ட் சர்க்யூட் ஏற்படாம தவிர்க்கலாம். இல்ல இப்ப இந்த மாதிரி ட்ரீட்டபிள் காசஸ், அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணோம்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் நின்றும். எப்படி சார் பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் வரும்? வரலாம், மூக்கு வழியாவும் வரலாம், ரத்தம் வழியாவும் பரவலாம், பிளட் வழியா. ஓகே. ஸோ பல வகையில அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட எதிர்ப்பு சக்தி கம்மியாகிற நேரத்துல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மூளைக்கு போய் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ அதை கண்டுபிடிச்சோம், இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சோம், அதுக்குரிய மருத்துவத்தை பண்ணும்போது அறுவை சிகிச்சை இல்லாமையும் வலிப்புகளை முழுசா மருந்துகளாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ காரணத்து வலிப்புலையும் அதே தான், என்ன காரணத்தினால அவங்களுக்கு வலிப்பு ஏற்படுது. இப்போ கட்டியினால ஏற்படுதுன்னா அந்த கட்டியை நீக்கும் போது வலிப்பு வர்றதுக்குரிய பிரச்சனைகள் தவிர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பிறப்புல இருந்தே இதுதான் காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருந்தா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி நிறைய மருந்து கொடுத்தும் கேட்காதவங்களுக்கு அதை அறுவை சிகிச்சை மூலமா சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம பெரும்பாலான அடிபட்டதுக்கு அப்புறம் வர்ற வலிப்புகள், பிறப்புல இருந்தே இருக்கிற வலிப்புகள் சரியான மருந்துகளை கரெக்டான அளவு டாக்டர் சொல்றபடி மிஸ் பண்ணாம எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்ட்ரோல்ல, யூஸ்வலா 3 வருஷம் கண்ட்ரோல்ல இருந்தாங்க அப்படின்னா மருந்துகளை குறைச்சு நிப்பாட்டுறதுக்குமே வாய்ப்பு இருக்கும். மக்கள் பண்ற பெரும்பாலான தவறு என்னன்னா அந்த கொடுக்குற மருந்தை டாக்டர் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணாம விட்டு விட்டு எடுக்கிறது, வேணும்னா எடுத்துக்கிறது, இல்லைன்னா விட்டுறது. இதெல்லாம் தான் அந்த வலிப்பு நோய் அவங்கள வாழ்க்கை பூரா மருந்துகளை எடுத்துக்கிற மாதிரி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில பாதிச்சுக்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டும். சரியான மருத்துவத்தை அறுவை சிகிச்சையா மருந்துவமாங்கிறது நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன்ஸை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க கைட் பண்ணுவாங்க. அது வழியா எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பர்மனன்ட் கியூருக்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த வலிப்பு வரும் போதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டீல் இரும்பு கையில கொடுத்தா சரியாயிடும், கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த கனெக்ஷன்? அதுக்கு பல முறை எல்லா மருத்துவ இதுலயும் இந்த புரிவுணர்வு கான்ஃபரன்ஸ்ல எல்லாத்துலயும் நாங்க மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம், எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. பேஷண்ட்டை ஒரு பக்கம் ஒரு கழிச்சு படுக்க வச்சாங்களே போதும். அது எதுக்கு ஒரு கழிச்சு படுக்க வைக்கிறோம்னா, வாயில அதிகமா எச்சில் ஊறி இல்ல அந்த சளி அவங்க புரைக்கேறாம தவிர்க்கிறதுக்காக ஒரு பக்கம் திருப்பி படுக்க வச்சாலே போதும். இயல்பா அந்த ஷார்ட் சர்க்யூட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார ஆஃப் ஆயிடும். ஸோ வலிப்பு தானா நின்றும். நீங்க இரும்பு கொடுத்தாலும் இல்ல வேற எது கொடுத்தாலும் அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம இதை கொடுத்தோம் அதனாலதான் நின்றுச்சுன்ட்டு. அதனால சில பேருக்கு காயங்களே ஏற்பட்டுரும், அவங்க கண்ட்ரோல் இல்லாம அவங்க கை கால் அசைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு உடம்புல புதிய காயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க ஒன்றும் கொடுக்காம இருந்தாலுமே தானா அது 5 நிமிஷத்துல நிக்கக்கூடியது தான். முக்கியமா அவங்க ஃபுல்லி கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வாயில தண்ணி ஊத்துறது இல்ல இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது இன்னும் பிரச்சனையை தான் அதிகப்படுத்தும். ஒரு கழிச்சு கீழே படுக்க வச்சு அவரை இடிபடாம எங்கேயும் சேஃபா வச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டாக்டரை நம்ம போய் பார்க்கும்போது மற்ற எதனா காரணம் அப்படிங்கறத செக் பண்ணி அதை ட்ரீட் பண்ணா அதுல கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகே. அண்ட் இப்போ நியூரோ சர்ஜன் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்டா வந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார். நியூரோ சர்ஜரியில ஒரு காலத்துல நமக்கு மேக்னிஃபை பண்ணி பார்த்து அறுவை சிகிச்சை பண்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஓகே. அது ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, மேபி இந்தியாவில் அட்லீஸ்ட். மைக்ரோஸ்கோப், ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய இடத்த வந்து ஒரு 20 to 30 மடங்கு பெருசு பண்ணலாம். அது வந்து
பொசிஷன் நம்ம எப்படி வேணுமாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி முன்னாடி ஒரு காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது திறக்க வேண்டிய எலும்பின் அளவு அதிகமாக இருந்தது. மூளை வந்து கிட்டத்தட்ட ஒரு வெண்ணெய் போல. ஸோ அதை ரொம்ப நம்ம இழுக்கவோ அசைக்கவோ கூடாது, முடியாது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மூளையை சுற்றி நீர் இருக்கு, அந்த நீரில் தான் மிதக்குது. ஸோ இப்போ மூளையின் அடித்தளத்தில் ஒரு கட்டி இருக்குன்னா மூளையை அதிகமாக இழுக்காம செய்யாம அந்த ஆழத்தில் இருக்கிற பகுதியை பார்க்கணும்னா இந்த மைக்ரோஸ்கோப் அந்த பெருசுப்படுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு அது இருக்கும்போது மூளையை நம்ம அதிகமாக மூவ் பண்ணாம அந்த நீரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி அந்த தலையை நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது தேவையான பொசிஷன்ல வைப்போம். அப்போ அந்த கிராவிட்டியில மூளை தானா பின்னாடி கொஞ்சம் நகர்ந்து போற மாதிரி இருக்கணும். நம்ம உட்காந்து அதை இழுத்து பண்ற மாதிரி. இப்போ மற்ற ஆப்ரேஷன்ல இழுத்து பண்றது இருக்கும். மூளையை பொறுத்த வரைக்கும் மூளையை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணாம சின்ன ஓப்பனிங்கா, அது எண்டோஸ்கோப்புங்கிற முறையா இருந்தாலும் சரி, மைக்ரோஸ்கோப்புங்கிற முறையா சரி, பூத கண்ணாடி போல அதை பெருசுப்படுத்தி டேமேஜஸ் கம்மியா உள்ள போய் அந்த ரத்த நாளத்திலேயோ இல்லை கட்டியையோ பெருசுப்படுத்தி ஆப்ரேட் பண்ணி நீக்கணும். அதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் ஒன்று. இன்னொன்று அந்த எலும்பை ஓப்பன் பண்றதுக்கு ஹை எண்ட் டெக்னாலஜி ட்ரில் சிஸ்டம். கரெக்டாக அந்த ஸ்கொயராக நம்ம ஓப்பன் பண்ணணும், இல்லை இந்த ஷேப்பில் வேணும் அதுக்குன்னா அந்த ஷேப்பில் பெரிய டேமேஜஸ் இல்லாமல் எலும்பை கரெக்டாக கட் பண்ணுறதுக்குரிய அந்த ஹை ஸ்பீட் ட்ரில் சிஸ்டம்ஸ். அப்புறம் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங். அதாவது இப்போ கைக்குரிய பகுதியில் ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டியை நான் நீக்கணும், ஆனால் அவருக்கு கையில் பாதிப்பு வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே பண்ணணும்னா முன்னாடியெல்லாம் அதுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோவா இருக்காது. இப்போ வந்து இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் சொல்லுவோம். கையில் சில ஒயர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூளையில் ஒரு சில பகுதிகளை, எந்த பகுதியை கைகளை கட்டுப்படுத்தோ அந்த இடத்துல எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஜென்டலாக கொடுத்து எந்த பகுதியிலிருந்து அவருக்கு அந்த கண்ட்ரோல் வருது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி, கட்டி இருக்கிற இடத்துல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அது எந்த அளவுக்கு சேஃபா அதை தொடாம டேமேஜஸை ஏற்படுத்தாம அந்த கட்டியின் பகுதிகளை நீக்கலாம் அப்படிங்கிற அந்த இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் நம்ம பண்ணும்போதே அவர் கைக்கு பாதிப்பு வருதா, காலுக்கு பாதிப்பு வருதா, பேச்சுக்கு பாதிப்பு வருதா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணலாம். அதுக்கு தான் இந்த அவே கிரேனியாட்டமி. மூளையின் பேச்சை தவிர, கைகால அசையை தவிர மற்ற செயல்திறன், அதாவது ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு ஆப்ஜெக்ட் இன்டர்பிரிட்டேஷன், கேட்குற திறன், இதை எல்லாமையும் பேஷண்ட்டை நினைவோட வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு தலைக்கு போகக்கூடிய நரம்புகளை பிளாக் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அந்த வலி இல்லாமல் அவரோட பேசிக்கிட்டே, இல்லை அவர் சப்போஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக பாடுவார், அந்த ஃபங்க்ஷன் அவருக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா இந்த அவே கிரேனியாட்டமிங்கிற மெத்தடில் அவர் அதை செய்ய வச்சுக்கிட்டே பண்ணுவோம். அப்போ வந்து புது டேமேஜஸ் வராம சேஃபா அந்த சர்ஜரியை எவ்வளோ மேக்சிமம் அந்த கட்டியை சேஃபா எடுக்க முடியுமோ, சில நேரத்தில் முழுசாவே கூட எடுக்க முடியும். சில நேரத்தில் அந்த பகுதி பாதிக்கப்படுதுன்னா ஒரு சின்ன பகுதியை விட்டுட்டு மீதியை, ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஜஸ்ட் த குவாண்டம். அதாவது நம்ம எவ்வளோ நாள் வாழ்றோங்கிறது முக்கியமோ, அதை விட முக்கியம் குவாலிட்டியா வாழ்ந்தோமா, இண்டிபெண்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்ந்தோமா. ஸோ அதுக்கு இதெல்லாமே. இதே மாதிரி ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணும் போதும், அந்த முகுளம் அதில் ஆப்ரேஷன் பண்ணும் போதும் அந்த கைகால் அசைவுகள் பாதிக்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் இந்த இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் ஃபெசிலிட்டி உபயோகம். சில கட்டிகள் காதுக்குரிய நரம்பு, முகத்துக்கு வரக்கூடிய அசைவுகளுக்குரிய நரம்புல இருந்து வந்திருக்கும். ஸோ அந்த கட்டிகளை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த நரம்புகளை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை டேமேஜ் பண்ணாம சேஃப்கார்ட் பண்ணி பண்றதுக்கு ஸோ இந்த டெக்னாலஜி வாட் வி கால் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், அதாவது அறுவை சிகிச்சை பண்ணும்போது நரம்பின் செயல்திறனை பார்க்கக்கூடிய முறை, அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்புறம் கட்டிய முன்னாடியெல்லாம் வந்துட்டு சிசர்ஸ் மட்டும் வச்சு கட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கியூசா அப்படின்னு சொல்லிட்டு கட்டியை உடைக்கிறதுக்குரிய சில கருவிகள் இருக்கு. ஏன்னா நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், மூளையை நிறைய விளக்க முடியாது. அப்ப ஒரு கட்டிக்குள்ளார உள்ள போய் கட்டியை உடைச்சு கட்டியை சின்னதாக்கி, அப்ப மூளையை நம்ம அதிகமா தொட தேவையில்லை, கட்டியை சின்னதாக்கி அதை பிரிச்சு எடுக்கலாம். ஸோ அந்த வகையான வசதிகள். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூக்குழியா பண்ணக்கூடிய எண்டோஸ்கோப் முறை, கண்ணை சுற்றி இருக்கிற இதை எண்டோஸ்கோப் முறை. சில நேரத்தில் மூளையில் ஒரு பகுதியை கட்டி
நம்மளால டக்குன்னு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆழத்துல இருக்கும். ஓகே. அதுவும் முக்கியமான கை கால் அசைவுக்குரிய நரம்புகளை சுத்தி பிணைஞ்சிருக்கும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா எம்ஆர்ஐல டிடிஐ, அதாவது டிஃப்யூஸ் டென்சார் இமேஜிங் சொல்லுவோம். அந்த நரம்பு ஃபைபர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வந்து நேவிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷின் இருக்கு. அது என்னன்னா 3D. இப்போ ஒரு பொருதி, இப்போ இந்த ரூம்ல இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த டிவி பக்கத்துல அந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அந்த முப்பரிமாணத்துல இந்த இடத்துல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இதே 3D கான்செப்டை அந்த எம்ஆர்ஐல இருந்து இந்த மிஷின்ல 3D ஏஐல கொடுக்கும்போது அது வந்து நம்ம ஒரு பென் இருக்கும். அந்த பெண்ணுனா பென் ஷேப்ல. ஸோ அதை வந்து வச்சோம்னா தலைக்கு மேல அது எந்த இடத்துல இந்த பேஷண்ட்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத அது இமேஜ்ல கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஏஐ, அந்த இமேஜ் ஏஐ. ஸோ அதை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு ஷார்ட்டஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட், அதாவது நிறைய மூளையை டேமேஜ் பண்ணாமையும் போகணும், அதே நேரத்தில் முக்கியமான நரம்பு பகுதிகளை தொடாம போகணும். அது குறைய முறையில கொண்டு போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் இதோட லேசர் இந்த கட்டிகளை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒன்று வந்து இந்த பொடி பண்ணியா பண்ணி எடுக்கிறதுக்கு கியூசான்னு சொன்னோம். இன்னொன்று அந்த மூளையை சுற்றி இருக்கிற உரையில ஒட்டிட்டு இருக்கிற பகுதிகளை நீக்கிறதுக்கு லேசருங்கிற ஒரு கருவி, அது மூலமாகவும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாமே நம்ம சேர்ந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுடைய வியாதிக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய புதிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம விரைவா சரியாகி வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். விரைவாகவும் சரியாக்கும், வலி இல்லாமலும் ஓரளவுக்கு முதலைக்கும் வலி இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும். பட் பெரிய அளவுல வலி இல்லாமையும் புதிய டெபிசிட், இப்ப நான் வரும்போது கை கால் அசைவு எல்லாம் நல்லா இருந்தது, இப்ப கை கால் அசைவு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை குறைச்சிக்கலாம். ஓகே, எஸ், நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ.